மோசே மலை மீது இறங்கி வந்தபோது அவனிடத்தில் இருந்த மகிமை அவனுடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணினது போல ஆண்டவருடைய மகிமை எங்களுடைய குடும்பத்தில் பிரகாசிக்க பண்ணணும்னு சொல்லி எத்தனை பேர் வாஞ்சித்து கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவர் அந்த மகிமையை உங்களுக்கு தரப்போகிறார். அந்த தெய்வம் தான் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என்னுடைய மகிமை உன் கூடாரத்தில் தங்கி தாபரிக்கும். அந்த மகிமை தங்கி தாபரிக்கும் போது இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடிக்கொண்டிருந்தாலும் கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதிக்கும் போது அந்த மகிமையின் வெளிச்சத்தினால அந்த இருள்கள் மாற்றப்படும். ஆண்டவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார், உன்னை இருளின் அந்தகாரத்துக்குள் வைத்திருக்கக்கூடிய சத்துருவின் கிரியைகள் முழுவதும் அகற்றப்படும். நீதியின் சூரியனாகிய வெளிச்சம் உன் குடும்பத்தில் பிரகாசிக்கப்படும் போது அந்த வெளிச்சத்துக்கு முன்பாக சத்துருவின் ஆதிக்கங்கள் நிலை நிற்பதில்லை, சத்துருவின் கிரியைகள் செயல்படுவதில்லை. அந்த இருளை மாற்றிவிட்டு வெளிச்சமாகிய கிறிஸ்து, மகிமையாகிய கிறிஸ்து தெய்வம் அந்த கூடாரத்தில் தங்கி தாபரிக்கும். அந்த வெளிச்சத்தின் இடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியின் இடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். உன்னுடைய மகிமையை பார்த்து, உன்னுடைய பிரசன்னத்தை பார்த்து, உன்னுடைய ஒளியை பார்த்து ராஜாக்கள் உன்னிடத்தில் வருவார்கள், ஜாதிகள் உன்னிடத்தில் கடந்து வருவார்கள். இந்த ஒளி எப்படி உங்களுக்கு கிடைத்தது? இந்த பிரகாசம் உங்களுக்கு எப்படி கிடைத்தது? நாங்களும் அந்த பிரகாசத்தில் அந்த ஒளியினிடத்தில் வர வேண்டும் என்று சொல்லி உங்களுடைய தொங்கல் ஆடையை பிடித்து உங்களை பின்தொடர்ந்து வரக்கூடிய அநேக ஜனங்கள் உங்களை பின்தொடர்ந்து வருவார்கள். உங்களோடு கூட ஒட்டி கொண்டு வருவார்கள், உங்களையே தொற்றிக்கொண்டு வருவார்கள், உங்கள் கரத்தை பிடித்து கொண்டு வருவார்கள். நீ சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்து பார் என்று ஆண்டவர் சொல்கிறார். இந்த ஜனங்கள் எல்லாம் வருவதை நீ பார். அவர்கள் எல்லாரும் ஏகமாய் கூடி உன்னிடத்திற்கு வருகிறதை உன் கண்கள் பார்க்கும். உன் குமாரர் தூரத்தில் இருந்து வந்து உன் குமாரத்திகள் உன் பக்கத்திலே வளர்க்கப்படுவார்கள். அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய். உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். கடற்கரையின் திரளான கூட்டம் உன் வசமாய் திரும்பும். ஜாதிகளின் பலத்த சேனைகள் உன்னிடத்திற்கு வரும் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து அவர் பேசிக் கொண்டிருக்கிறார்.